ஹாய் காய்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பைத்தானில் வேரியபிள்ஸ்னால் என்ன, டேட்டா டைப்ஸ்னால் என்ன அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வேரியபிள்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அ பிளேஸ் வேர் இன்ஃபர்மேஷன் கேன் பி ஸ்டோர்ட். அப்படின்னா ஒரு வேரியபிள்குள்ளே நம்ம ஏதாவது இன்ஃபர்மேஷனை உள்ள நம்ம இன்சர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம கோடை நம்மளுக்கு எங்கே அது வேணுமோ அதை அப்போ வந்து நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதான் பார்த்தீங்கன்னா வேரியபிள். நம்ம வேரியபிளை வந்து ஒரு நேம் வச்சு தான் கொடுப்போம், ஓகேங்களா. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் ஏபிசி அப்படின்னு இந்த வேரியபிளுக்கு நேம் கொடுக்கணும். அப்படின்னா ஏபிசி அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு ஈக்குவல் டு சைன் கொடுக்கலாம். நீங்கள் அதை ஸ்பேஸ் விட்டும் கொடுக்கலாம், ஸ்பேஸ் விடாமையும் கொடுக்கலாம். அது வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ நம்ம ஈக்குவல் டு சைனுக்கு அப்புறமா நீங்கள் வந்து எந்த மாதிரி வேணால் கொடுக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து 56 அப்படின்னு கொடுக்குறேன். 56. ஓகே, இப்போ வந்து நான் சம் கோட் ரைட் பண்ணியிருக்கேன். இந்த எம்டி லைன்ஸ் ஏதாவது இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நான் திருப்பி அந்த ஏபிசிக்குள்ளே என்ன இருக்குன்னு நான் அதை இங்கே ஆக்சஸ் பண்ணோம் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்து நான் இங்கே பிரிண்ட் ஏபிசி அப்படின்னு கொடுக்குறேன். அப்படின்னா கொடுத்துங்க ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு 59 அப்படின்னு வந்திருக்கு. அதாவது நான் வந்து பிரிண்ட் 59 கொடுத்தாலும் இதே ஆன்சர் தான் வரும் பாருங்களேன். அப்போ அது ஆன்சர் தான் வரும். ஆனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஏபிசின்னு கொடுக்குறேன். ஏன்னா இப்போ நான் பிரிண்ட் ஏபிசின்னு கொடுக்கும் போது ஏன் இது அப்படியே ஏபிசி அப்படிங்கிற இந்த வேர்டை பிரிண்ட் பண்ணலையா? ஏன்னா ஏபிசிங்கிற ஒரு வேரியபிள்குள்ளே 59ங்கிற வேல்யூ வந்து நான் கொடுத்துருக்கேன். ஆனால் நான் பிரிண்ட் ஏபிசி அப்படின்னு கொடுத்தேன்னா எனக்கு வந்து இந்த வேரியபிள்குள்ளே இருக்க வேல்யூ தான் பிரிண்ட் ஆகும். இதுவே நான் வந்து எனக்கு ஏபிசிங்கிற அந்த லெட்டரை வேணும் அப்படின்னா ஏபிசிங்கிறத டபுள் கோட்ஸ்குள்ளேயோ இல்லை சிங்கிள் கோட்ஸ்குள்ளேயோ கொடுத்தேன் அப்படின்னா இது வந்து ஒரு ஸ்ட்ரிங்காக கன்சிடர் பண்ணுவாங்க. இந்த ஸ்ட்ரிங்கை வந்து நம்ம இப்போ நான் பிரிண்ட் கொடுத்தேன் அப்படின்னா இந்த ஸ்ட்ரிங்கை வந்து ஏபிசியாக பிரிண்ட் ஆகும், ஓகேங்களா. இது வந்து நம்ம டேட்டா டைப்ஸில் அடுத்ததாக பார்ப்போம். ஸோ இப்போ நான் நெக்ஸ்ட் ஏபிசி அப்படின்னு கொடுக்கும் போது பார்த்தீங்கன்னா 59 வேல்யூக்கு பிரிண்ட் ஆகுது. இப்போ நான் 59க்கு பதில் நான் 100 அப்படின்னு கொடுத்து இங்கே வந்து அதே மாதிரி ஏபிசி அப்படின்னு கொடுக்கணும் அப்படின்னா இப்போ எனக்கு 100 தான் பிரிண்ட் ஆகும். இல்லைன்னா இது வந்து நான் வேற ஏதாவது ஒரு லெட்டர் கொடுக்குறேன் அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் டெக் வித் ரித்விக் அப்படின்னு சேனல் நேமை போட்டு இங்கே பிரிண்ட் கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு வந்து டெக் வித் ரித்விக் அப்படிங்கிற இந்த ஏபிசியோட வேல்யூ இருக்குல்ல, இந்த வேர்டு வந்து எனக்கு வந்து பிரிண்ட் ஆகுது, ஓகேங்களா. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா வேரியபிள்ஸ். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு டப்பா இருக்குது அப்படின்னா அந்த டப்பாவுக்கு வந்து இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு பேர் நான் ஏபிசி அப்படின்னு வைக்கிறேன். அந்த டப்பாக்குள்ளே வந்து நான் டெக் வித் ரித்விக் அப்படிங்கிற 3 வார்த்தையை வந்து நான் உள்ளே போட்டு வைக்கிறேன், ஓகேங்களா. ஸோ இதை மாதிரி ஒரு கண்டெய்னர் அந்த மாதிரி நீங்கள் வேரியபிளை வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே கேஸ், ஸோ இப்போ வந்து நம்ம டேட்டா டைப்ஸ் பற்றி பார்ப்போம். டேட்டா டைப்ஸில் இருக்க முக்கியமான 3 டைப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங், இன்டீஜர், ஃப்ளோட். ஸோ இப்போ நான் வந்து ராம் அப்படிங்கிற இது கொடுக்குறேன், ஒரு வேர்ட் கொடுக்குறேன் அப்படின்னா இதை வந்து நான் டபுள் கோட்ஸ்குள்ளேயோ சிங்கிள் கோட்ஸ்குள்ளேயோ கொடுக்கணும். ஏன்னா அது லெட்டர்ஸ் இருக்குல்ல, அதனால அது வந்து டபுள் கோட்ஸ்குள்ளே தான் கொடுக்கணும், இல்லைன்னா ஒரு எரர் வரும். ஸோ இப்போ நான் ராம் அப்படிங்கிறத டபுள் கோட்ஸ்குள்ளே கொடுக்குறேன், அதனால அதை வந்து நம்ம ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ இப்போ அதே டபுள் கோட்ஸ்குள்ளே நம்பர்ஸ் கொடுக்கலாம். இப்போது எக்ஸாம்பிளுக்கு 75, 67, 68, 34, 56 இந்த மாதிரி நம்ம நிறைய நம்பர்ஸ் கொடுத்துட்டே போகலாம், ஓகேங்களா. இதே அவங்க டெசிமல் வேல்யூஸும் கொடுக்க முடியும். எக்ஸாம்பிளுக்கு 89.5 இந்த மாதிரி நம்ம வந்து டெசிமல் வேல்யூஸும் கொடுக்கலாம், இது வேணால் கொடுக்கலாம். ஆனால் நீங்கள் வந்து அதை டபுள் கோட்ஸ்குள்ளே போட்டிருக்கனால அது வந்து ஒரு ஸ்ட்ரிங்காக மட்டும்தான் கன்சிடர் ஆகும். ஓகே கேஸ், ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது என்னென்னா இன்டீஜர்.
ஸோ இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு 56 போடுறேன் அப்படின்னா இது வந்து ஒரு இன்டீஜர் நம்ம வந்து கன்சிடர் பண்ணுவோம். ஸோ 56, 72, 89 இந்த மாதிரி எல்லா நம்பர்ஸுமே ஒரு இன்டீஜர்ஸ் தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃப்ளோட். டெசிமல் நம்பர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ளோட்டுன்னு சொல்லுவோம். 5.3, 7.5, அப்புறம் ஒரு 32.6 இந்த மாதிரி டெசிமல் நம்பர்ஸ் எல்லாமே நம்ம ஃப்ளோட்டுன்னு தான் சொல்லுவோம். ஈவன் 5வும் நம்ம வந்து ஃப்ளோட்டுன்னு தான் சொல்லுவோம். ஏன்னா 5 வந்து நம்ம 5.0 அப்படின்னு எழுதலாம். அதனால அதுவும் ஒரு ஃப்ளோட்டு தான். ஸோ எக்ஸாம்பிள் இப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க, integer always non-decimal. இன்டீஜருக்கு பார்த்தீங்கன்னா எப்போவுமே டெசிமல் இருக்காது, ஓகேங்களா. ஆனால் ஃப்ளோட்டுக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட். ஃப்ளோட்ஸ் ஆல்வேஸ் ஹேவ் டெசிமல், ஓகேங்களா. ஸோ பார்த்தீங்கன்னா இன்டீஜருக்கு வந்து எப்போவுமே டெசிமல் இருக்காது, ஆனால் ஃப்ளோட்டுக்கு வந்து எப்போவுமே டெசிமல் இருக்கும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா வித்தியாசம், ஓகேங்களா. ஸோ இப்போ இன்டீஜருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம 56 எக்ஸாம்பிளாக வச்சுக்கலாம். அதே இன்டீஜருக்கு வந்து நம்ம 56 எக்ஸாம்பிள் வச்ச மாதிரியே ஃப்ளோட்டுக்கு நம்ம அதே 56 வந்து எக்ஸாம்பிளாக வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம வந்து 56 எப்படி எழுதலாம், 56.0 அப்படின்னு நம்ம வந்து அதுக்குமா 0 ஆட் பண்ணிடலாம்ல, அதனால அது வந்து ஃப்ளோட்டாகவும் கன்சிடர் பண்ணலாம். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ நான் பிரிண்ட் ப்ராக்கெட் டபுள் கோட்ஸ்குள்ளே வந்து நம்ம 56 அப்படின்னு கொடுத்து நான் பிரிண்ட் பண்ணேன் அப்படின்னா நம்மளுக்கு வந்து 56 பிரிண்ட் ஆகும். இதுவே நான் அந்த டபுள் கோட்ஸ் இல்லாமல் பிரிண்ட் பண்ணேன் அப்படின்னாலும் 56 தான் பிரிண்ட் ஆகும். ஆனால் என்ன டிஃப்ரென்ஸ், நம்ம பிரிண்ட் ஃபங்க்ஷனுக்குள்ளே போட்டிருக்கிறது என்ன டேட்டா டைப் அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறதுக்கு டைப் ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ நம்ம இந்த டைப் ஃபங்க்ஷனை வந்து இங்கே நம்ம யூஸ் பண்ணலாம். நம்ம பிரிண்ட்டுக்குள்ளே வந்து டைப் அப்படின்னு போட்டு இந்த டைப்புக்குள்ளே வந்து நம்ம பார்த்தீங்கன்னா ப்ராக்கெட்டில் வந்து 56 அப்படின்னு சொல்லிட்டு போடலாம். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த ஃபங்க்ஷனை ரன் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இங்கே கிளாஸ் இன்ட் அப்படின்னு சொல்லுவது. ஸோ இன்ட் அப்படின்னா இன்டீஜரை பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணும். ஸோ இந்த 56 அப்படிங்கிறது இன்டீஜரை சேர்ந்தது. ஏன்னா அவங்க உள்ள 56.0.0 அப்படின்னு சொல்லிட்டு போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அப்போ வந்து ஃப்ளோட்டுன்னு வருது. ஏன்னா இங்கே டெசிமல் பாயிண்ட் இருக்குல்ல, அதனால வந்து ஃப்ளோட் அப்படின்னு சொல்லுவோம். இதுவே நான் வந்து இதை டபுள் கோட்ஸ்குள்ளேயோ சிங்கிள் கோட்ஸ்குள்ளேயோ கொடுத்து போட்டேன் அப்படின்னா என்ன வரும்னு கெஸ் பண்ணுங்க. உங்களுக்கு கெஸ் பண்ணுறதுக்கு வந்து நான் 3 செகண்ட்ஸ் டைம் கொடுக்குறேன். 3, 2, 1. நீங்கள் ஸ்ட்ரிங்குன்னு சொல்லியிருந்தீங்கன்னா அதுதான் கரெக்டான ஆன்சர். ஏன்னா இது வந்து நம்ம டபுள் கோட்ஸ்குள்ளே போடுறதுனால இது வந்து ஒரு ஸ்ட்ரிங் டேட்டா டைப்பை சேர்ந்தது. ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு டேட்டா டைப்லேருந்து இன்னொரு டேட்டா டைப்புக்கு எப்படி மாற்றுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ என்கிட்ட ஏபிசி அப்படிங்கிற ஒரு வேரியபிள்குள்ளே நான் வந்து 56 அப்படிங்கிற ஒரு இன்டீஜரை கொடுக்குறேன். இப்போ வந்து நான் இந்த இன்டீஜரை வந்து ஒரு ஸ்ட்ரிங்காக மாற்றணும் அப்படின்னா இப்போ வந்து நம்ம பிரிண்ட் டைப் ஏபிசி அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். இப்போ பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா இதை வந்து நமக்கு ஒரு இன்டீஜர்னு வருது. என்னோட 56 இன்டீஜர். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஏபிசியை வந்து ஒரு ஸ்ட்ரிங்காக மாற்ற போகிறோம். அதை எப்படி மாற்றுறது அப்படின்னா ஏபிசி ஈக்குவல் டு எஸ்டிஆர் ஏபிசி அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறோம், ஓகேங்களா. ஸோ இங்கே வந்து நம்ம எக்ஸாக்டாக என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஏபிசிங்கிற ஒரு வேரியபிள்குள்ள ஸ்ட்ரிங் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அந்த ஃபங்க்ஷன் என்னென்னா எந்த ஒரு டேட்டா டைப்பை வந்து ஒரு ஸ்ட்ரிங் டேட்டா டைப்பை மாற்றுறதுக்காக இந்த எஸ்டிஆர் ஃபங்க்ஷன் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம், ஓகேங்களா. ஸோ இந்த ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம ஏபிசி அப்படிங்கிற வேரியபிளை போடுறோம். ஸோ இந்த வேரியபிள் என்னென்னா இந்த வேரியபிள் வந்து இங்கே இருக்குல்ல, இந்த ஏபிசி தான் நம்ம வந்து இங்கே உள்ள கொடுக்குறோம். அதாவது இந்த ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷனுக்குள்ளே பாஸ் பண்ணுறோம். இதை வந்து இந்த இன்டீஜர் ஏபிசி வந்து இந்த ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன் மூலமாக ஒரு ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் ஆகி
ஏபிசி அப்படிங்கிற வேரியபிளுக்குள்ள திருப்பி ஸ்டோர் ஆயிருக்கு. அதாவது ஏபிசியோட பழைய வேல்யூ வந்து ஒரு இன்டீஜர், நம்ம இந்த ஃபங்க்ஷன் அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு ஸ்ட்ரிங்காக இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம பிரிண்ட் டைப் ஏபிசி அப்படின்னு அதே மாதிரி போட்டேன் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இன்டீஜரும் வரும், ஸ்ட்ரிங்கும் வரும். ஸோ இந்த இன்டீஜர் எது அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு கொடுத்தோம்ல ஏபிசி 56, இதை வந்து நம்ம பிரிண்ட் பண்ணும்போது நம்மளுக்கு இன்டீஜர் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. நெக்ஸ்ட் நம்ம ஸ்ட்ரிங்காக மாற்றிட்டு அதுக்கப்புறமா பிரிண்ட் பண்ணும்போது நம்மளுக்கு ஸ்ட்ரிங்குன்னு வந்திருக்கு. ஸோ இதுவே நம்ம வந்து இதை ஃப்ளோட்டாக மாற்றணும் அப்படின்னா நம்ம எஸ்டிஆர் ஃபங்க்ஷனுக்கு பதிலாக ஃப்ளோட் அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ நான் அதை ரன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து இங்கே இன்டீஜர் ஃப்ளோட்டும் வரணும். ஓகேங்களா, மாறிடுச்சு. இதே மாதிரி இப்போ வந்து நம்ம ஒரு இன்டீஜரை வந்து நம்ம ஒரு ஃப்ளோட்டாக மாற்றணும் அப்படின்னா ஒரு ஃப்ளோட்டை வந்து இன்டீஜராக மாற்றணும் அப்படின்னா இப்போ இதே மாதிரி ஏபிசி ஈக்குவல் டு 56.6 அப்படின்னு வைக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளோட். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா அதே மாதிரி ஏபிசி ஈக்குவல் டு ஐஎன்டி ஆஃப் ஏபிசி அப்படின்னு சொல்லிட்டு போகிறோம். இப்போ வந்து நம்ம பிரிண்ட் ஏபிசி டைப் ஆஃப் ஏபிசி. இப்போ நம்ம இந்த ஃபங்க்ஷனை ரன் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இன்ட்னு வருது. ஏன்னா இப்போ வந்து அந்த 56.6 வந்து இது ஒரு நம்ம இன்டீஜரை மாற்றிட்டு டைப்பை வச்சு பிரிண்ட் பண்ணும்போது நமக்கு இன்ட்னு வருது. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸ்ட்ரிங்கை ஏதாவது ஒரு டேட்டா டைப்பை நீங்கள் ஸ்ட்ரிங்காக மாற்றணும் அப்படின்னா எஸ்டிஆர்ங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, ஏதோ ஒரு இன்டீஜரை வந்து மற்ற டேட்டா டைப்லேருந்து நீங்கள் இன்டீஜராக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஐஎன்டி அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும். மற்ற டேட்டா டைப்ஸ் வந்து ஃப்ளோட்டாக மாற்றணும் அப்படின்னா நம்ம வந்து ஃப்ளோட் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ இப்போ வந்து 56.6 அப்படிங்கிறது ஒரு டெசிமல் வேல்யூ, அதாவது ஒரு ஃப்ளோட்டாக இருக்குது. அதை வந்து இப்போ நம்ம எப்படி இன்டீஜராக மாற்ற முடியும்னு உங்களுக்கு ஒரு டவுட் இருந்திருக்கலாம். ஏன்னா இன்டீஜரில் வந்து ஒரு டெசிமல் இருக்கக்கூடாது அப்படிதான் நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதே மாதிரி தான் இங்கே வந்து நம்ம இன்டீஜராக மாற்றும் போது இந்த டெசிமல் பாயிண்ட்டை வந்து இது ரிமூவ் பண்ணிடும். ஸோ 56.6 அப்படின்னா அது வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணி 57ன்னு சொல்லாமல் அது இருக்க டெசிமல் பாயிண்ட் அப்படியே ரிமூவ் பண்ணிவிட்டு 56ன்னு தான் நம்மளுக்கு சொல்லியிருக்கு. ஸோ எப்படின்னா அதில் இருக்க டெசிமல் பாயிண்ட்டை வந்து ரிமூவ் பண்ணி அதை ஒரு இன்டீஜராக பைத்தான் வந்து மாற்றியிருக்கு. ஸோ நம்ம வந்து டேட்டா டைப்ஸை வந்து ஒன்றுலேருந்து இன்னொன்னா மாற்றுறது, அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு சென்டென்ஸாக சொல்லணும் அப்படின்னா கன்வர்ஷன் ஆஃப் data types from one to another is called type conversion. ஓகேங்களா, டைப் கன்வர்ஷன் சொல்லுவோம். இல்லை அப்படின்னா டைப் கேஸ்டிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அப்படின்னு சொல்லிட்டு டைப் கன்வர்ஷன் சொல்லுவோம், டைப் கேஸ்டிங் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நம்ம கன்வர்ஷன் ஆஃப் டேட்டா டைப், அதாவது ஸ்ட்ரிங்காக வந்து இன்டீஜராக மாற்றுறது, ஃப்ளோட்டாக ஸ்ட்ரிங்காக மாற்றுறது, இந்த நம்ம கன்வெர்ட் பண்ணுறது வந்து நம்ம டைப் கன்வர்ஷன் சொல்லலாம், இல்லை டைப் கேஸ்டிங்னு சொல்லலாம். ஸோ that's it for this video. உங்களுக்கு இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னும் நிறைய பைத்தான் டுட்டோரியல்ஸ், கோடிங் டுட்டோரியல்ஸ்லாம் நீங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை வந்து அனுப்பிடுங்க. Thanks for watching. See you in the next video. Bye.